சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை சார்பில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்களையும் ஆராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட பழமையான பொருட்களையும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்து எமது செய்தியாளர் மாரிச்சாமி தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மாரிச்சாமி, அமைச்சர் பாண்டியராஜன் என்ன மாதிரியான ஆய்வை அங்கே இப்ப நடத்திட்டு வரார்? அதாவது சிவகங்கை மாவட்டம் கீழடி பகுதியில இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை அவங்களோட அகழ்வாய்வு பிரிவு அவங்க ஒரு அகழ்வாராய்ச்சியை ஜனவரி மாதம் 2016ஆம் ஆண்டு துவங்கினார்கள். அதுல பன்மையான நகரங்கள் இங்கே இருப்பதாக சொல்லி அதை கண்டறிந்து அதுல உள்ள ஒரு 5000க்கும் மேற்பட்ட பழமையான பொருட்கள், குடுவை, மண் பானை, அதாவது இரும்பு பொருட்கள், இந்த மாதிரி பொருட்களை 5000க்கும் மேற்பட்ட பழமையான பொருட்களை இங்கிருந்து கண்டெடுத்துள்ளனர். இந்த கண்டெடுத்த பொருட்களை எல்லாம் இப்போது தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் மற்றும் துணி நூல்துறை கதர்துறை அமைச்சர் பாஸ்கரன், அப்புறம் இந்த சிவகங்கை எம்பி செந்தில்நாதன், எம்எல்ஏ மாரியப்பன் கென்னடி மற்றும் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து பார்வையிட்டு வர்றாங்க. இந்த ஆய்வுல இவங்க இந்த பொருட்களை எல்லாம் எப்படி மக்களுக்கு காட்சிப்படுத்துவது, மக்களுக்கு ஒரு அருங்காட்சியகம் அமைத்து இதை வைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள், இந்த தொல்லியல் துறை நிபுணர்கள் இவங்கெல்லாம் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க ஏற்கனவே. அதன்படி அவங்க சென்னை உயர்நீதிமன்ற கிளையிலையும் ஒரு மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. அதன்படி இந்த இதுக்கு எப்படி இந்த இடத்துல ஒரு அருங்காட்சியகம் அமைப்பதா என்ன அப்படின்றது பத்தியான ஒரு ஆய்வு நடத்திட்டு வர்றாங்க. ஆய்வு இப்ப நேர்ல பார்த்து அத என்னென்ன பொருட்கள் இருக்கு, இந்த பழமையான பொருட்களை மக்களுக்கு கொண்டு செல்லணும், மக்கள் பார்வைக்கு வைக்கணும் அப்படின்ற நிலையில இந்த ஆய்வு நடந்துட்டு இருக்கு. இங்க கீழடியில கண்டெடுக்கப்பட்ட இந்த பொருட்களை அங்கேயே ஒரு அருங்காட்சியகம் அமைச்சு பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வலுத்து வர சூழ்நிலையில அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் இன்னைக்கு ஏதேனும் அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்கா? அங்க அருங்காட்சியகம் அமைப்பது குறித்து ஏதேனும் தகவல் இன்னைக்கு தெரிய வாய்ப்பு இருக்கா மாரிச்சாமி? அதாவது சார், இப்போ ஏற்கனவே இந்த இதுக்கு இந்த சிலைமான் அருகில் இருக்கு இந்த கீழடின்ற கிராமம். இந்த கீழடி கிராமத்திலே ஒரு 72 சென்ட் இடம் ஏற்கனவே அரசு ஒதுக்கி இருக்கு. அது போக அருங்காட்சியகம் அமைக்கணும்னா இன்னும் அதிகமான இடங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது சம்பந்தமான ஒரு அறிவிப்பு வெளியிட வாய்ப்புகள் இருப்பதாக சொல்றாங்க. இப்ப பார்வையிட்டுக்கிட்டு வர்றாங்க, ஆய்வு நடத்திட்டு வர்றாங்க. இது முடிஞ்சவொடனே அவங்க பத்திரிகையாளர்களை சந்திக்க சான்ஸ் இருக்கு. அவங்க அந்த பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது இது சம்பந்தமான அறிவிப்போ அல்லது இதன்படி இந்த அருங்காட்சியகம் அமைப்பது பற்றி ஏதாவது ஒரு தகவல்களோ கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கிறதா இங்க உள்ள வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இந்த தகவல்கள் சொல்லுகின்றன. மாரிச்சாமி, அங்க இந்த பணியில ஈடுபட்ட வரலாற்றுத்துறை ஆய்வாளர்கள் அமைச்சரை சந்திச்சு பேசினாங்களா? அவங்க என்ன மாதிரியான கோரிக்கையை அமைச்சர்கிட்ட வச்சிருக்காங்க? இங்க பணியில ஈடுபட்டிருந்த அதாவது அவங்க இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையை சேர்ந்த பெங்களூர் அகழ்வாராய்வு பிரிவு அவங்க தான் இங்க பணியில ஈடுபட்டிருந்தாங்க. ஒரு 10க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் பணியில ஈடுபட்டிருந்தாங்க. அது போக இங்க இந்த ஆராய்ச்சி மாணவர்கள் அதிகமானவர் இந்த இடத்த பார்வையிட்டு சென்றாங்க. அந்த 10க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த இதை பார்வைக்கு வைக்கணும், அருங்காட்சியகம் அமைக்கணும், அமைச்சு அந்தந்த இடங்கள்லயே வச்சு மக்களுக்கு பார்வைக்கு கொண்டு சென்றாதான் நல்லா இருக்கும். அதனால இங்கேயே அருங்காட்சியகம் அமைப்பதுதான் நல்லது. அதுவும் போக இந்த இடங்கள் இன்னும் பல ஒரு நகரமே அமைந்திருக்கக்கூடிய கீழே, அதாவது புதையின்னு இருக்கக்கூடிய இது தெரியுது ஆராய்ச்சியில அப்படின்லாம் சொல்றாங்க சார். இது இங்க ஒரு ஆராய்ச்சி கழகம், ஒரு ஆராய்ச்சி அருங்காட்சியகம் அமைக்கணும்ன்றதான் அவங்களோட கருத்தா இருக்கு. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை சார்பில் அகழ்வாராய்ச்சி நடைபெற்ற இடங்களையும் ஆராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட பழமையான பொருட்களையும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இது குறித்த நேரடி தகவல்களை எமது செய்தியாளர் மாரிச்சாமி வழங்க கேட்டோம்.